நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. ராஷ்டிரபாஷையில் செகண்ட் பேப்பரில் 11th ரோமனில் ஏற்கனவே 5 மார்க்ஸ் ஃபுல்லாக அணுகாத்தில் போட்டிருக்கோம். அதே ரோமனில் பியில் ஆன்ற பகுதியில் மொத்தம் இதில் 12 இருக்குது. அதில் மொத்தம் எக்ஸாமுக்கு 5 மட்டும் கேட்பாங்க. இந்த 5ல் நீங்கள் என்ன ஹிந்தியில் கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் இங்கிலீஷ் அல்லது தமிழில் அதுக்கு மீனிங் நீங்கள் எழுதணும். அதுதான் ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. இந்த 12மே இந்த 12 படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக இதுலேருந்து 5 கண்டிப்பாக வரும். பார்க்கலாம். மார்னி வாலே से ஜிலானி வாலா அச்சாஹே, இந்த மாதிரி இந்த சென்டென்ஸை கொடுத்துருவாங்க ஹிந்தியில். நீங்கள் தமிழில் வேணாலும் எழுதலாம், ஆங்கிலத்தில் வேணாலும் எழுதலாம். கொடுப்பவனை விட உயிர்ப்பிப்பவனி சிறந்தவன். யக் மானி ஹுயி பாத் ஹை कि अच्छाई की अपेक्षा बुराई का अनुकरण लोग आसमानी से करते हैं. நல்லவற்றை விட தீயவற்றை மக்கள் எளிதாக பின்பற்றத் தொடங்குகிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமாகும். जिसका मन सत्य का मंदिर है उसका आचरण भी पवित्र होता है. உண்மையின் உறைவிடமாக விளங்கும் மனமுடையவனின் நடத்தையும் தூய்மையானதே. रेगिस्तान की पात्र के लिए उपयोगी होने की कारण ऊंट की रेगिस्तानी जहाज कहते हैं. பாலைவன பயணத்தில் உபயோகமுள்ளதாக இருப்பதால் ஒட்டகத்தை பாலைவன கப்பல் என்று கூறுகிறோம். पहाड़ बादलों को रोककर पानी बरसाते हैं. மலைகள் மேகங்களை தடுத்து மழை பொழிவிக்கின்றன. दुनिया की चीज़ों के पीछे दौड़ने से मन की शांति जाती रहती है. உலகத்து பொருள்களை அடைய வேண்டி அலைவதால் மன அமைதி கெடுகிறது. ஆர்விலி राइट और बिल्बर राइट जिन्होंने हवाई जहाज का आविष्कार किया. एक साइकिल की दुकान में नौकर थे. ஆகாய விமானத்தை கண்டுபிடித்த ஆல்வர் ரைட்டும் வில்வர் ரைட்டும் ஒரு சைக்கிள் கடையில் வேலை பார்த்து வந்தனர். हवाई जहाज के आकाश के उतरने और ज़मीन से उड़ने के लिए बड़े खुल मैदान की आवश्यकता है. ஆகாய விமானம் வானத்திலிருந்து இறங்குவதற்கும் தரையிலிருந்து பறப்பதற்கும் பெரும் திறந்தவெளி கொண்ட மைதானம் தேவைப்படுகிறது. जियोन पहाड़ पर चढ़ाते जाते हैं त्यों हवा में प्राणवायु की कमी आती जाती है. மலை மீது ஏற ஏற காற்றில் பிராணவாயு குறைந்து கொண்டே போகிறது. பாரதியோं का शर्म बैतिक विकास अंग्रेजी के बिना भी संभव है. இந்தியர்களின் சிறந்த அறிவுசார் வளர்ச்சி ஆங்கிலம் இல்லாமல் கூட சாத்தியமானதே. छात्रों की विद्यार्थी जीवन में पढ़ाई के साथ गोई ना गोई धंधा सीख लोग चाहिए. மாணவர்கள் தங்கள் மாணவ பருவத்தில் படிப்பு உடனேயே ஏதாவது ஒரு தொழிலும் கற்றுக்கொள்ள வேண்டும். प्रकृति के अनुसार अपने को बदल लेना प्रकृति पर मनुष्य की விஜய் நகி ஹை. இயற்கைக்கு ஏற்றாற்போல் மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ளுதல் இயற்கையை அவன் வென்றது ஆகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, தன்யவாத்.